நீ யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், யாரையும் பக்கத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீயே உனக்கு கைகாட்டி உந்தன் வெற்றி பாதைக்கு நீயே வழிகாட்டி. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே. நீ போகும் வழி சரி என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். நன்றாக வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவார், கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்து என்ன பண்ணலாம் என்று யோசிச்சுட்டு போயிட்டே வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கௌதம புத்தரின் போதனைகள். தன் பொருளின் மீது உண்டாகும் விருப்பத்திற்கு பற்று என்று பெயர். பிறர் பொருளின் மீது உண்டாகும் விருப்பத்திற்கு ஆசை என்று பெயர். கிடைக்காத பொருளின் மீது உண்டாகும் விருப்பத்திற்கு பேராசை என்று பெயர். வாழ்க்கை ஒரு புத்தகம். சில பக்கங்கள் சோகமாக இருக்கலாம். அதற்காக புத்தகத்தை மூடிவிடாதே. அடுத்த பக்கத்தை திருப்ப ஒரு அழகான அத்தியாயம் உனக்காக காத்திருக்கும். மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எதை தேடி போகிறது? வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல. யார் முன்னே யார் பின்னே என்பதற்கு அது நடைபாதை. பிறப்பிலிருந்து இறப்பு வரை இதில் இன்பம் துன்பம் எதுவும் நிரந்தரமில்லை. இதை கடைசியில் புரிந்து எந்த பயனும் இல்லை. இருக்கும் வரை அனைவரையும் மகிழ வைப்போம். மனிதனை மனிதனாக மதிப்போம். வாழ்க மனிதம். காரணம் இல்லாமல் இறைவன் எதையும் நடத்துவதில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு சக்தியும் பொறுமையும் நம்மிடம் இல்லை. எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்.